லோகா சாப்டர் 2. சாப்டர் 1 மிகப்பெரிய வெற்றியை பெற்றுச்சு. கிட்டத்தட்ட அந்த படத்துடைய வெற்றி விழாவில் ஒரு பயங்கரமான அனௌன்ஸ்மெண்ட்டை துல்கர் சல்மான் விடுறாரு. என்ன அப்படின்னா, இந்த பார்ட்டோட நான் நிறுத்த போகிறது கிடையாது, 2வது பார்ட் வரப்போகுது, அதுக்கப்புறம் 5 பார்ட் வரைக்கும் நாங்கள் இது வரைக்கும் பிளான் பண்ணியிருக்கோம் அப்படின்றதுமே சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இதில் மலையாள சினிமாவுடைய டாப் நட்சத்திரங்கள் பலர் இந்த சீரீஸில் வருவாங்க அப்படின்ற ஒரு விஷயத்தையுமே சொல்லியிருக்கிறாங்க. முதல்ல கல்யாணி பிரியதர்ஷனோட நடிப்பில் லோகா ஃபர்ஸ்ட் பார்ட் ரிலீஸ் ஆயிடுச்சு. சந்திரா அப்படின்ற வருது. அது மிகப்பெரிய வரவேற்பு பெற்று கிட்டத்தட்ட 300 கோடி வரைக்கும் இது பாக்ஸ் ஆஃபீஸில் வசூல் செஞ்சிருக்குது. 300 கோடி வசூலை இந்த திரைப்படம் கண்டிப்பாக பிரேக் பண்ணும் அப்படின்ற ஒரு எக்ஸ்பெக்டேஷனோட தான் இப்போ போயிட்டு இருக்கு. அந்த ரன் அந்த இடத்த நோக்கி தான் போயிட்டு இருக்கு. அப்படின்னும் போது 300 கோடி வசூல் செஞ்ச முதல் மலையாள திரைப்படம் அப்படின்ற ஒரு சாதனையை லோகா 1 பெறப்போகுது. இப்படி இருக்க 2வது பார்ட்டுக்கான அனௌன்ஸ்மெண்ட்டை துல்கர் சல்மான் அண்ட் டொவினோ தாமஸ் 2 பேரும் சேர்ந்து வெளியிட்டிருக்காங்க. இந்த செகண்ட் பார்ட் டொவினோ தாமஸ் கதாபாத்திரத்தை மையப்படுத்திய ஒரு கதையா இருக்கும் அப்படின்றது இது மூலமா தெரிய வருது. அது மட்டும் இல்லாம இதுல ஒரு சின்ன சின்ன க்ளூஸுமே நமக்கு கொடுத்துருக்காங்க. இந்த கதையில யார் ஹீரோ யார் வில்லன் அப்படின்ட்டு. இந்த கதையில டொவினோ தாமஸே டபுள் ஆக்ட் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அது குறிப்பா என்னன்னா, டொவினோ தாமஸ் ஒரு சூப்பர் ஹீரோ ரோல் பண்றாரு. அவருக்கு ஒரு பிரதர் ஒருத்தர் இருக்காரு, ஒரு அண்ணன் இருக்கிறாரு. அந்த அண்ணா ஒரு தவறான வழியில செல்றாரு. அதுல அவரோட அண்ணா தான் அதுல வில்லன் அப்படின்றதையும் நமக்கு இதுல பாக்குது. அண்ணனோட கதாபாத்திரத்துக்கான அந்த கேரக்டர் ஸ்கெட்ச்மே நமக்கு தெரியுது. அந்த கதாபாத்திரம் எந்த மாதிரியா உருவம் இருக்கும் அப்படின்ற ஒரு பெரிய முடி வச்சுட்டு நிறைய தாடி வச்சுட்டு இருக்கிறாங்க. அண்ட் அவருடைய சூப்பர் பவர் என்னவா இருக்குது அப்படின்றதையுமே நமக்கு இதில் லைட்டாக பார்க்க முடியுது. கிட்டத்தட்ட எல்லாத்தையுமே அவர் மைண்டை வச்சே கண்ட்ரோல் பண்ணுறாரு. எல்லா உலகத்தில் உள்ள எந்த ஒரு ஆப்ஜெக்ட்ஸையுமே ஈஸியாக கையை வச்சு அவர் நீட்டாக நகர்த்த முடியுது அவருக்கு அவர் மைண்டை வச்சு. இப்படி இருக்க இந்த திரைப்படம் விரைவில் வெளியாகும் அப்படின்ற ஒரு விஷயமும் நமக்கு இப்போ தெரிய போகுது. ஏன்னா நெக்ஸ்ட் பார்ட் இதுதான் இருக்க போகுது அப்படின்ட்டு. அண்ட் இதில் இன்னொரு கான்வர்சேஷன்லையும் 2 பேரும் சொல்லிருக்காங்க. என்ன அப்படின்னா, டொவினோ தாமஸும் துல்கர் சல்மானும் ஒரு கான்வர்சேஷன் வச்சிருக்காங்க. அதில் டொவினோ தாமஸ் சொல்றாரு, எனக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னா நீ வரமாட்டியா அப்படின்னு கேட்குறாரு. துல்கர் சல்மானும் நான் வருவேன் அப்படின்ற மாதிரியா சொல்லிட்டு போறாரு. யூஸ்வலாக என்னன்னா, அந்த சூப்பர் ஹீரோஸ் படங்கள் நம்ம பார்த்தோம் அப்படின்னா 2 நல்ல ஸ்ட்ராங்கான சூப்பர் ஹீரோஸ் நடுவில் இருக்கிற ஒரு நட்பு இருக்கும். இன்னும் சொல்ல போனோம் அப்படின்னா, இந்த கான்வர்சேஷனை பார்க்கும்போது நமக்கு அந்த உல்வரின் அண்ட் டெட்பூலோடைய கான்வர்சேஷன் மாதிரி இருக்கு. டொவினோ தாமஸ் ரொம்ப ஒரு எக்ஸ்ட்ரோவர்ட்டடாக அந்த டெட்பூல் மாதிரியும், இங்க துல்கர் சல்மான் உல்வரின் மாதிரி கொஞ்சம் அப்படி சட்டலாகவும் பண்றாங்க. இந்த ப்ரோமோவை பார்க்கும்போது எனக்கு அந்த ஒரு குட்டி வைப்ஸ் நமக்கு கிடைக்குது. அதே மாதிரி இந்த செகண்ட் பார்ட்ல டெஃபினட்டா துல்கர் சல்மானோட கேமியோ இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஏன்னா நீ வருவியா அப்படின்னு கேட்கும்போது நல்லா வருவேன் வரமாட்டேன் அப்படின்ற மாதிரி லைட்டாக ஒரு கலாட்டாவா பேசிட்டு போறாரு துல்கர் சல்மான். அப்போ ஹீ வில் கம் அப்படின்ற மாதிரியா ஒரு விஷயத்த அவங்க டீசர்ல காட்டுறாங்க. ஸோ டெஃபினட்டா இப்போ துல்கர் சல்மான் இதில் ஒரு சின்ன கேமியோ பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்கு அப்படின்ற ஒரு விஷயமும் தெரியுது. அண்ட் இப்போ இந்த லோகா யூனிவர்ஸ் அப்படின்ற ஒரு விஷயம் கிரியேட் செய்யப்பட்டிருக்கு. இதில் நிறைய கதாபாத்திரங்கள் வருது. குறிப்பாக கல்யாணி பிரியதர்ஷன் மாதிரியான ஒரு லீடிங் ஆக்டர்ஸ் வராங்க. நெக்ஸ்ட் அப்கமிங் ஆக்டர்ஸான நம்ம டொவினோ தாமஸாக இருக்கட்டும், துல்கர் சல்மான் எஸ்டாப்ளிஷ்டான ஒரு ஆக்டராக இருக்காரு. இந்த மாதிரி நெக்ஸ்ட் ஜென் ஆஃப், அதாவது இந்த மோகன்லால் மம்முட்டியை தாண்டி நெக்ஸ்ட் ஜென் ஆஃப் ஆக்டர்ஸ் ஒவ்வொருத்தராக இதில் நமக்கு வர்றதை நம்மளால பார்க்க முடியுது. ஹூ நோஸ், மேபி லைக் லோகா 2, 3, 4, 5 அப்படின்னு வரும்போது அதில் கண்டிப்பாக டெஃபினட்டாக மோகன்லால் மம்முட்டி மாதிரியான பெரிய நடிகர்கள் பெரிய நட்சத்திரங்களை கூப்பிடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்கலாம். அண்ட் அதை தாண்டி யூனிவர்ஸ் அப்படின்ற ஒரு கான்செப்ட் வருது. அதுவும் இல்லாமல் இது ஃபர்ஸ்ட் பார்ட் செகண்ட் பார்ட் அப்படின்ற ஒரு விஷயத்தை ஃபர்ஸ்ட் போயிட்டு அந்த யூனிவர்ஸ்க்கு நம்ம வரலாம். யூஸ்வலாகவே எந்த ஒரு படமுமே 2-3 பார்ட் எடுக்கிறது அப்படின்றது ரொம்ப காமனான ஒரு விஷயம். சிலது என்னன்னா, படம் வெற்றி பெற்றதுக்கு அப்புறம் அதுக்கான 2வது பார்ட் எடுப்பாங்க. சிலது படம் எடுக்கும் போதே இல்லை, இந்த ஒரு படத்தை நம்ம ஒரு பார்ட்ல நம்ம சொல்லிட முடியாது, 2 பார்ட்டா நம்ம பிரிச்சுக்கலாம் அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லுவாங்க. இது அந்த மாதிரியா நம்ம எடுக்கலாமான்னு கேட்டால் டெஃபினட்டா அது கிடையாது. ஏன்னா இது ஒரு கிட்ட ஒரு யூனிவர்ஸ் மாதிரியான ஒரு விஷயத்த நம்ம எடுத்துக்கலாம். ஏன்னா இப்போ ஃபர்ஸ்ட் பார்ட்டா இருக்கட்டும் செகண்ட் பார்ட்டா இருக்கட்டும், இப்போ ஒரு படத்துக்கு ஒரு 2 பார்ட் எடுக்கிறாங்க அப்படின்னா அது மெயின் கேரக்டர்ஸ் ஃபர்ஸ்ட் பார்ட்ல இருக்கிற அதே மெயின் கேரக்டர்ஸ் தான் செகண்ட் பார்ட்லையுமே ப்ளே பண்ணுவாங்க. யூனிவர்ஸ் மாதிரியான கான்செப்ட் எடுத்தோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் பார்ட் ஒரு டிஃப்ரெண்ட் கேரக்டர் மெயின் லீடாக இருப்பாங்க. இன்னொரு செகண்ட் மூவில செகண்ட் பார்ட்ல இன்னொரு டிஃப்ரெண்டான கேரக்டர் மெயின் லீடாக இருப்பாங்க. அண்ட் இந்த லோகா அப்படின்றது ஜஸ்ட் அந்த ஒரு சீக்வல் ப்ரீக்வலை தாண்டி இது ஒரு யூனிவர்ஸை கிரியேட் பண்ணது, ஒரு சினிமேட்டிக் யூனிவர்ஸ். நம்ம ஒரு லோகா சினிமேட்டிக் யூனிவர்ஸ்னு சொல்லிடலாமே. மேபி லைக் இதுவும் எல்சியூ அப்படின்ற ஒரு அப்ரிவேஷன்ல தான் வருது. ஸோ லெட்ஸ் சே இது ஒரு சினிமேட்டிக் யூனிவர்ஸ் அவங்க கிரியேட் பண்ணியிருக்காங்க. இந்தியாவில் இதுக்கு முன்னாடியும் சினிமேட்டிக் யூனிவர்சஸ் நமக்கு பார்த்துருக்கோம். குறிப்பாக நம்ம ரொம்ப தெரிஞ்ச பரிச்சயமான ஒன்று எல்சியூ, லோகேஷ் சினிமேட்டிக் யூனிவர்ஸ். அந்த யூனிவர்ஸோடைய பெர்ஃபார்மன்ஸ் ஒரு பெரிய பிரச்சனைக்குள்ளே இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லும். குறிப்பாக கைதி விக்ரம் வரும்போது அந்த யூனிவர்ஸ் ஒரு பீக்கில் இருந்தது பார்க்க முடிஞ்சது. அண்ட் லியோக்கு அப்புறமா ஒரு சின்ன
ஒரு ஒரு குட்டி ஃபாலை வந்து அது சந்திக்க ஆரம்பிச்சிருக்கு. அண்ட் இது குறித்து நாங்கள் ஒரு பெரிய டிஸ்கஷன் வீடியோவும் போட்டிருக்கோம். அண்ட் அதையும் நீங்கள் முடிஞ்சால் டெஃபினட்டாக பாருங்கள். வீடியோட எண்டில் அந்த இதை நாங்கள் லிங்க் பண்ணுறோம். அண்ட் அந்த எல்சியூ வந்து இப்போ ஒரு சின்ன ஒரு ஃபாலில் இருக்குது. அந்த இது ஃபால் வரும்போது பலர் சொன்ன ஒரு விஷயம் தான், இந்த மாதிரியான ஒரு யூனிவர்ஸ் கான்செப்டுக்குள்ளே நீங்கள் போயிட்டீங்க அப்படின்னா நம்ம ஊரில் பெருசாக ஒர்க் அவுட் ஆகாது அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம் இருக்குது. பட் அட் த சேம் டைம் அதுக்கான எக்ஸைட்மெண்ட்டும் இருக்கிற நம்மளால பார்க்க முடியுது. மல்டிபிள் படங்கள் வருது. இப்போ எல்லா படத்தையும் ஒன்றா இப்போ என்னன்னா டிஃப்ரெண்ட் ப்ரொடக்ஷன் கம்பெனி இருக்குது. அதில் இருக்கிற என்ஓசி இக்கட்டான பிரச்சனைகள்லாம் இருக்குது. அப்படின்னும் போது இந்த மாதிரி யூனிவர்ஸ் எல்சியூவில் இருக்க ஒரு பிக்கெஸ்ட் ப்ராப்ளமாக இருக்கிற நிறைய பேர் சொல்கிறது அதுதான். இதில் வந்து ஒரு ஸ்டார் வேல்யூ உள்ள வருது அப்படின்னா அந்த ஸ்டார் வேல்யூக்கு நம்ம கொஞ்சம் தீனி போட வேண்டியிருக்கு. அது முடிச்சதுக்கு அப்புறம் தான் நம்ம கதைக்குள்ள வரும் அப்படின்ற மாதிரியான சில பிரச்சனைகள் வந்து எல்சியூ டைம்ல பேசப்பட்டுச்சு. என்ஓசிஸ் பற்றி பேசப்பட்டுச்சு. பட் இருந்தாலும் அந்த எல்சியூக்கும் இந்த லோகா சினிமேட்டிக் யூனிவர்ஸ்க்கும் ஒரு பெரிய வித்தியாசம் இருக்கிறதா பார்க்குறேன். இது வந்து ஒரு ப்ரீ பிளான்ட் ஒரு ப்ராப்பரான ஒரு டிசைன் உள்ள ஒரு படமாக நம்மளால் பார்க்க முடியுது. எல்சியூ அதாவது லோகேஷுடைய அந்த எல்சியூ வந்து டெஃபினட்டாக கைதி படம் வரும்போது அவங்களுக்கு அந்த எல்சியூ அதாவது ஒரு யூனிவர்ஸ் அப்படின்ற ஒரு விஷயத்தை கிரியேட் பண்ணலாம் அப்படின்னு ஒரு பிளான் இல்லை அப்படின்றத அவர் சொல்லிட்டாரு. ஸோ லோகேஷே சொல்லியிருக்காரு. ஸோ விக்ரம் படம் வரும்போது தான் அந்த பிளான் வந்து இன்னும் கொஞ்சம் பெருசாகுது. அதுக்கப்புறமா என்ன ஆகுது அப்படின்னா விஜய் வச்சு லியோ அப்படின்னு ஒரு படம் வருது. அங்கே தான் அங்கே ஒரு பிரச்சனையும் வருது. இங்கே ஒரு ஸ்டார் வேல்யூக்கும் நான் கொடுக்கணும், அட் த சேம் டைம் என்னோட யூனிவர்ஸையும் இதில் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த படத்தில் எல்சியூன்ற ஒரு எலிமெண்ட் வந்து ரொம்ப வலிந்து திணிச்ச மாதிரி இருக்குது அப்படின்ற ஒரு கம்ப்ளைண்ட் வந்து தொடர்ந்து பெருசாக வைக்கப்பட்டுச்சு. ஸோ அதனால அந்த படத்துக்குள்ள அந்த ஒரு ஜெனுவனான ஒரு ஹை வந்து அன்ஃபார்ச்சுனேட்லி பலருக்கு வந்து கிடைக்கல அப்படின்றதான் உண்மை. இப்படி இருக்க லோகா ஆன் தி அதர் ஹேண்ட் அவங்க ரொம்ப செட்டாக இருக்காங்க. முதல் பார்ட் எடுக்கிறதுக்கு முன்னாடியே இது 5 பார்ட்டாக நம்ம எடுக்க போகிறோம், நிறைய சூப்பர் ஹீரோஸ் வர போகிறாங்க அப்படின்ற ஒரு பல பிளானோட அவங்க வந்து இறங்கியிருக்கிறாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் மலையாள சினிமா சூப்பர் ஹீரோ படங்களை பார்த்து கொண்டாடின ஒரு சினிமா தான். மின்னல் முரளி மாதிரியான ஒரு படம் வரும்போது ஒரு மிகப்பெரிய வரவேற்பை அதை பெற்றதை நம்மளால் பார்க்க முடிஞ்சது. அப்படி இருக்கும்போது இந்த மாதிரியான ஒரு சூப்பர் ஹீரோ எக்ஸ்பெரிமெண்ட் வந்து மலையாள சினிமாவை தவிர வேற எந்த சினிமாவும் தமிழ்நாட்டை பொறுத்த ஒரு லட்சம் இந்தியாவை பொறுத்த லெவலில் பெருசாக பண்ணிட முடியாது அப்படின்னு நம்ம தான் நினைக்கிறேன். ஏன்னா அவங்களுக்கு அது எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. அண்ட் அட் த சேம் டைம் ஒரு ப்ராப்பரான டிசைனுமே இருக்குது. மார்வல் சினிமேட்டிக் யூனிவர்ஸ் மாதிரி இல்லை டிசி சினிமேட்டிக் யூனிவர்ஸ் மாதிரி எக்ஸ்மென்னுடைய அந்த யூனிவர்ஸ் மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு இது எல்லாமே எனக்கு தெரிஞ்சு ஒரு லோகா அந்த யூனிவர்ஸில் வர்றதுக்கான சான்சஸ் இருக்குதுன்னு தான் நம்ம பார்க்குறேன். அண்ட் அட் த சேம் டைம் எஸ் இந்த லோகா செகண்ட் பார்ட் எப்படி வரப்போகுது அப்படின்றத வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். அது எந்தெந்த மாதிரியான ஒரு ஹையை நம்ம கொடுக்க போகுது. ஏன்னா லோகா 1 கொடுத்த ஒரு ஹை வந்து ரீசெண்டாக நிறைய மலையாள சினிமா வந்து நம்ம ஊரில் வந்திருந்தாலும் லோகாவுக்குன்னு தனி ஒரு ஆடியன்ஸ் செட் ஆகிட்டாங்க. சின்னதுலேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்குமே இந்த ஒரு படம் வந்து பயங்கரமாக கனெக்ட் ஆகிருக்கு. மிகப்பெரிய வெற்றி அது மூலமாக தான் பெறவும் செஞ்சுருக்கு. லோகா 2 அப்படின்ற ஒரு விஷயம் வந்து டெஃபினட்டாக இது குறிப்பாக நம்ம பேசணும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா யூஸ்வலாகவே ஃபர்ஸ்ட் பார்ட் ஒரு மிகப்பெரிய வசூல் சாதனை படைச்சது அப்படின்னா செகண்ட் பார்ட்டுக்கு ஒரு மிகப்பெரிய எக்ஸ்பெக்டேஷன் இருக்கும். இந்தியன் சினிமாவில் 1000 crores அடித்த படங்கள் நீங்கள் லிஸ்ட் எடுத்து பார்த்துட்டோம் அப்படின்னா அதுக்கு முந்தைய படங்கள் பண்ண ஒரு ஹைப் தான் அந்த செகண்ட் படத்துக்கு இதாக இருக்கும். குறிப்பாக கேஜிஎஃப் 1 இருக்கணும். கேஜிஎஃப் 1 வந்து கிட்டத்தட்ட ஒரு 400-500 crores பாக்ஸ் ஆஃபீஸில் இருந்துச்சு. பட் ஆனால் 2 வந்து மிகப்பெரிய லெவலில் வரவேற்கப்பட்டுச்சு, மிகப்பெரிய வசூல் வெட்டியுமே ஆயிடுச்சு. அதே மாதிரி பாகுபலி 1 ஒரு ஹிட் கொடுக்குது, அது ஒரு பாக்ஸ் ஆஃபீஸ் வருமானத்தை ஈட்டி தருது. பாகுபலி 2 1000 crores எடுக்குது. அந்த பாகுபலி 2ல இருந்த ஹைக்கு தான் RRRலையும் பிரதிபலிச்சதை நம்மளால பார்க்க முடிஞ்சது. அட் த சேம் டைம் ஜவான் ஒரு 1000 crore பண்ணுது. ஆனால் அதுக்கு முன்னாடியே ரிலீஸ் ஆன அந்த பத்தான் பண்ண ஒரு பெர்ஃபார்மன்ஸ் வந்து ஜவானுக்கு வந்து ஷாருக் கானுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பூஸ்ட் கொடுக்குது. ஆஃப்கோர்ஸ் ஹிந்தி மார்க்கெட் இஸ் ஹியூஜ் அப்படின்னும் போது ஈஸியாக அது 1000 crores தொட்டுச்சு. அப்படின்னும் பொழுது எல்சியூலையுமே அந்த ஒரு விஷயங்கள் நமக்கு எதிர்பார்க்க ஒரு விஷயமா தான் இருந்தது. விக்ரம் ஒரு மிகப்பெரிய ஹிட்டை கொடுக்குது. அது கொடுத்த அந்த ஒரு ஹிட்டு, அது கொடுத்த ஒரு ஹைப்பு லியோவுக்கு ஒரு பெரிய அட்வான்டேஜாக அமையுது. லியோ ஒரு மிகப்பெரிய வசூலை செஞ்சு காட்டுது. அதே மாதிரி ஜெயிலர் 1 வந்து ஒரு மிகப்பெரிய வசூலை ஈட்டி இருக்கும்போது ஜெயிலர் 2 வந்து 1000 crore பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்குது அப்படின்னு பேசிட்டு இருக்கையில் ஆன் தி அதர் ஹேண்ட் சைலண்டாக மலையாள சினிமாவிலேருந்து ஒரு 1000 crore மூவி வர்றதுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி தான் நம்ம பார்க்கணும். முதல் படமே 300 கோடி தொடுது. எந்த ஒரு பெரிய ஹீரோ இல்லாமல் ஒரு லீட் ஹீரோ இல்லாமல் ஒரு படத்தை 300 கோடி தொட வைக்கிறது அப்படின்றது வந்து ஒரு மிகப்பெரிய சக்ஸஸாக தான் நம்மளால் பார்க்க முடியுது. அதுவும் இல்லாமல் யூஸ்வலாகவே ஆல் ஓவர் வேர்ல்டு ஒரு விமன் சென்ட்ரிக் படம் அப்படின்னா டெஃபினட்டாக அதுக்கான வசூல் வந்து ஒரு மிகப்பெரிய கேப் இருக்க தான் செய்யுது. இது வந்து மார்வலில் ஆரம்பித்து இங்கே லோக்கல் தமிழ்நாடு இண்டஸ்ட்ரியில் தமிழ்நாட்டு படங்கள் வரைக்கும் இந்த ஒரு பிரச்சனை இருக்குது. பட் அந்த பேரியர் எல்லாத்தையுமே சுக்குநூறாக உடைச்ச ஒரு படம் லோகா. அங்கே இருக்கிற பிக் ஸ்டார்ஸ் படங்கள் மோகன்லால் மம்முட்டின்ற மாதிரி அவங்களுடைய பிக் ஸ்டார் மூவிஸ் எல்லாரோட ரெக்கார்டையும் அசால்ட்டாக பிரேக் பண்ணிட்டு
கல்யாணி பிரியதர்ஷன் அப்படின்ற ஒரு ஹீரோயின், ஒரு விமன் லீடா வச்ச விமன் சென்ட்ரிக் படம் வந்து ஒரு பாக்ஸ் ஆஃபீஸ் ரெக்கார்டை படைக்குது அப்படின்னா டெஃபினட்டா இதுக்கப்புறம் வரப்போற படங்கள் அதை இன்னுமே பெட்டரா தான் மாற்ற போகுது அப்படின்ற ஒரு விஷயத்த நம்ம பார்த்துடலாம். டெஃபினட்டா இப்போ மலையாள சினிமால இருந்து இந்த லோகா சீரீஸ்ல ஒரு 1000 crore படம் வர்றதுக்கு ரொம்ப நாள் இல்லை அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். இந்த லோகா சீரீஸை பற்றியும் இந்த லோகா யூனிவர்ஸை பற்றியும் லோகா 2 ட்ரெய்லருடைய உங்களுடைய கருத்து என்ன அப்படின்னு கீழே கமெண்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ணுவோம்.